கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதிலும் எத்தனையோ உலக தலைவர்கள், குருமார்கள், இன்னமும் பலவிதமான மத தலைவர்கள் என்று சொல்லி பார்க்கிற அநேகர் பல காரியங்களை அவர்கள் சொல்லுவதை முன்வைப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இயேசு ஒருவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 கூறுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி உலகமெங்கிலும் உள்ள ஜனங்கள் பலவிதமான இடங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே நானே பரலோகத்திற்கு வழியாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 கூறுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கூறுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9 வாசிக்கும் பொழுது, நானே வாசல், ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வாய்களை திறந்து அவரே இதை கூறியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம் பலவிதமான காரியங்களை நமக்கு வழியாக, நமக்கு போதனையாக, நமக்கு வாசலாக, நமக்கு நடத்துதலாக நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் தேவனிடத்தில் ஒருவரும் போக முடியாது. அது மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு கூறுகிறார். அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அவரே தன்னுடைய ஜீவனை நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையிலே கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரணத்தினாலே அவருடைய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டு அந்த உயிர்த்தெழுதலை நாமும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் நாமும் இன்றைக்கு ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றிருக்க முடியாது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த ஒரே வழியை கண்டடைந்து ஜீவனை சுதந்திரிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிந்தையோடு இயேசுவை நோக்கி பார்த்து அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக கடைசி வரை இருந்து நம்மை வழி நடத்த ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும்
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அல்லாமல் எங்களுக்கு வழி ஒன்றுமே இல்லை சுவாமி. நீரே அல்லாமல் பரலோகத்திற்கு வழி எதுவும் கிடையாதப்பா. நீரே நல்ல மேய்ப்பன். நீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் சிலுவையிலே. ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே வழியாகிய உம்மை ஆண்டவரே தகப்பனை நம்பி உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உம்முடைய ஜீவன் பரிபூர்ணமாக உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியவில்லை, எங்களுக்கு சத்தியம் தெரியவில்லை என்று ஆண்டவரே மெய் சத்தியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மெய்யான வழியாகிய உமக்குள் கடந்து வர, உம்மை தேடி கண்டடைய, மெய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.